ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜீவா வணக்கம். இப்ப கேரளா மேற்கு வங்க தேர்தல இப்படி இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு தாண்டி ஒரு தேசிய அரசியல பழகினவர் நீங்க, தெரிஞ்சவர் நீங்க. கேரளா எப்படி சார் இருக்கும்? மீண்டும் நம்ம சிபிஎம் ஆட்சி தானா, இல்ல காங்கிரஸ் அங்க செல்வாக்கு கூடுதுங்கிறாங்க, அதை எப்படி பாக்குறது? ஆனா காங்கிரஸ்ல ஒரு சிக்கல் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் சிஎம் கேண்டிடேட்? வேணுகோபாலா, சதீசனா, அவர் பேர் சென்னிதாலா, ரமேஷ் சென்னிதாலாவா போன்ற இதுல ஒரு குரூப் பாலிடிக்ஸ் காங்கிரஸ்குள்ள போகுதுன்னு பிஜேபி காரங்க எல்லாம் சொல்றாங்க. அது பிஜேபி காரங்க சொல்றதுனாலே அதை தவிர்த்திட முடியுமா? எப்படி கேரளால எப்படி மீண்டும் காங்கிரஸா, மீண்டும் சிபிஎம்மா, எப்படி பாக்குறீங்க சார்? எல்லா சோசியல் குரூப்புடைய சப்போர்ட்டும் காங்கிரஸ் தேவைப்படுது. ரமேஷ் சென்னிதாலா இருக்கிற குழுமம், கே.சி. வேணுகோபால் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்தா அவங்க சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அவங்க தெளிவா தான் இருப்பாங்க. நான் சொல்லுவேன் யாரு சிஎம் கொண்டு வருதுன்னு. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. சிபிஎம்க்கு அது ரொம்ப பெரிய டிராபேக் ஆச்சு. ஆனா இந்த கம்யூனிஸ்டுகள், பிஜேபி, இந்த ரெண்டு பேருக்கு உள்ள ஒத்துமை என்னன்னா, தே ஆர் குயிக் லேர்னர்ஸ். தவறுகளை பற்றி ரொம்ப விரைவாக கற்றுக்கொள்வார்கள், பாடம் கற்றுக்கொள்வார்கள் ரெண்டு பேருமே. அப்போ இவங்க இன்னைக்கு அந்த மாதிரி விரைவா பாடம் கற்றிருப்பாங்க. வித்தியாசம் என்னன்னா, சிபிஎம் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்கு, தன்னுடைய அரசியல் வெற்றிக்கு அடித்தள மக்களுடைய முன்னேற்றத்தை அடிப்படையாக வைத்திருக்கு. பிஜேபி அது மாதிரி கிடையாது. அவங்களுடைய எக்கனாமிக் எல்லாம் சொல்லி வேற. இப்போதைக்கு பார்த்தா ஒரு சின்ன எட்ஜ் காங்கிரஸுக்கு அங்க இருக்கு. இன்னைக்கு தேதிக்குன்னு சொல்லி வச்சு பாத்தீங்கன்னா சின்ன எட்ஜ் காங்கிரஸ்க்கு இருக்கு. பொதுவா நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், முனிசிபல் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் எல்லாமே நான் நடத்தியிருக்கேன். மாவட்ட ஆட்சியராக, துணை ஆட்சியாளர் இருந்தபோது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரியும். ஒரு கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளத்தை பதற வைக்கிற ஒரு நிகழ்வு. எது? மிஸ்ஸஸ் காந்தி கொலை செய்யப்பட்டது, ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டது, எம்ஜிஆர் உடல்நிலை இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி நேரத்துல அப்படியே மக்களுடைய ஆதரவு அந்த பக்கம் போயிடும். அனுதாப அலை வீசிடும். அப்படி அனுதாப அலை வீசாம சாதாரணமா நடக்கிற தேர்தலில் இன்னொரு ரைடரும் போட்டுக்கிறேன். இது பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் போட வேண்டிய ரைடர். நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால், தேர்தல் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி தான் உறுதியா சொல்ல முடியும் எந்த பார்ட்டி ஜெயிக்கும். இன்னைக்கு உள்ள தேதிக்கு நிலைமை என்னன்னு கேட்டா, திமுக நிச்சயமாக ஜெயிக்கும். நேர்மையான தேர்தல் நடந்தால் இன்னைக்கு உள்ள நிலைமை நிச்சயமா திமுக ஜெயிக்கும். ஏன்னா அப்போசிஷன் இஸ் ஸ்பிளிண்டட். இவங்க நாங்க என்ன செஞ்சோங்கிறத சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவங்ககிட்ட பதிலே இல்லை. நேத்து கூட ஒரு இதுல விவாதத்துல நான் கேட்டேன். என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் வலதுசாரி சைட்ல இருந்து பேசினார். நான் சொன்னேன், உங்களுடைய கட்சி பல மாநிலங்கள் ஆட்சி புரியும். பல மாநிலங்கள். ஒரு மாநிலத்தை சொல்லுங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி புரிய இந்த மாநிலத்துல இந்த திட்டங்கள்லாம் வந்திருக்குல்ல, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், அதுக்கு வரிசையா சொன்னேன். இத்தனை திட்டங்கள் வந்திருக்குல்ல, இது மாதிரி நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. அவங்கள்ட்ட பதில் கிடையாது, செய்யல. அதுதான் உண்மை. இவங்களை லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு ஒரு மித்த கிளப்புறாங்க. அதாவது ஒரு மாநிலத்துல ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாலும் நாம் அனைவரும் வெட்கப்படலாம். அதுல சந்தேகமே கிடையாது. அது தவறு. இட் இஸ் அ பிளாட் ஆன் த ஹியூமன் கான்சியஸ்னஸ். அது உண்மை. இது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இன்னொன்று உண்மை என்னன்னா, இவ்வளவு பெரிய மாநிலத்துல 10 பெண்களோ 12 பெண்களோ வெவ்வேறு நாட்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்றால், இந்த ஊர்ல தெருவில் பொம்பளைங்க நடந்து போகவே முடியல அப்படின்னு சொல்றதும் அப்படிப்பட்ட ஒரு பொய். அதைத்தான் இப்ப திரும்ப திரும்ப சொல்லிட்டு உண்மையிலேயே சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளவு தூரத்துக்கு சட்ட ஒழுங்கு பத்திரமா இருக்கு. நான் சிவகாசியில இருந்து வரேன். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்லயும் ட்ரெயின்லயும் எங்க ஊர்ல இருந்து பல பெண்கள் ஒவ்வொருத்தரும் 40 பவுன் 60 பவுன் நகையோட தான் போறாங்க. எத்தனை கொள்ள நடந்துச்சு? இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் சாயந்தரம் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கும். இதுல பஜார்ல பெண்கள் நகை அணியில விருப்பமுள்ள பகுதி. அந்த பகுதி என்ன நடந்துருச்சு? அதனால ஸ்பொராடிக் இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு ஸ்டேட்டே லா அண்ட் ஆர்டர் நாசமா போச்சு அப்படின்னு சொல்றது ஒரு இமேஜ் பில்டிங். அது தப்பு. இதை இவங்க திமுக தெளிவா சொல்லணும். அவங்க இன்னும் அவ்வளவு தெளிவா சொல்றது இல்லை. இன்னொன்னு என்னன்னா, லஞ்ச ஊழல் இருக்குங்க. அதுல சந்தேகமே கிடையாது. லஞ்ச ஊழல் இன்னைக்கு அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா இந்தியா முழுமைக்கும் பரவி கிடக்கு. இப்ப மறுபடியும் லஞ்ச ஊழல் பாத்தீங்கன்னா, இப்ப அன்னைக்கு இதுல எக்மோர்ல ஒரு போர்ட்டர் எங்களை சொல்லிட்டு இருந்தார். நான் சென்னைக்கு வந்தபோது என்கிட்ட கேட்டார், ஐயா நீங்க தான் டிவியில அடிக்கடி பேசுறீங்களா, யார் ஜெயிப்பாங்க, எங்க தலைவர் ஜெயிப்பாரான்னாரு. நான் முதல்ல உங்க தலைவர் யாருன்னு சொல்லுங்க. அவர் ஸ்டாலின்னு சொல்ல. எங்க தலைவர் திமுக தாங்க.
நாங்க 3 தலைமுறை அவங்களுக்கு தான் போடுறோங்க. அவங்க செஞ்ச மாதிரி எங்களுக்கு மத்தவங்க யாருமே செஞ்சது இல்லைங்க. இப்ப இவரு என்ன நடந்தாலும் திமுகவுக்கு தான் சந்தேகமே கிடையாது. அப்ப நான் கேட்டேன், என்னங்க பரவாயில்ல வந்து லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமாங்க, எங்கெங்க இல்ல. இப்ப கடைசியில என்ன ஆச்சுன்னா, வாங்குற பயலுக வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா இருக்கிறவங்க எவன் நமக்கு நல்லது செய்யறான்னு சொல்லி பார்த்தானுங்க ஓட்டு போட வேண்டியிருக்கு. இது நமக்கு வந்து ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு சிறிய தோல்வி. இது வந்து அதாவது லஞ்சத்தை அக்செப்ட் பண்ணிடுறோம் அப்படி ஒரு தோல்வி. ஆனா இதை அக்செப்ட் பண்றது மக்களுடைய மனநிலையை மாற்றணும். அதுக்கு அரசு முயற்சி செய்யணும், என்ஜிஓக்கள் முயற்சி செய்யணும். இந்த அரசியல் சம்பந்தப்படாத பெரியவங்க இருக்காங்க, அவங்களாம் வந்து எழுதணும், பேசணும். இது ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ். ஆனா இதை வச்சு ஒரு எலெக்ஷன்ல வந்து அன்பார்ச்சுனேட்லி லஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்கிற காரணத்தை வச்சு எலெக்ஷன் வந்து யாரும் தோத்தது இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்களே, அது காரணம் ஒரு பத்திரிகை நண்பர் என்கிட்ட சொன்னாரு. அது காரணம் அவங்க கரப்ஷன் இல்லைங்க, அவங்களுடைய அரகண்ட் கரப்ஷன் அப்படின்னாரு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், நான் ஆடுறதுக்கு பிறந்தவ, நான் மகாராணி அப்படின்னு முதல்ல நடந்துக்கிட்டாங்கல்ல. அதனால இப்ப போற இடத்துல பூத்துவி அந்த அது மேல கால் வச்சுக்கிட்டு போற மாதிரி அவங்களை நடத்தின்னு சொல்லி சில பேர் ஆசைப்பட்டாங்க. அவங்களும் அதுக்கு வந்து ஏத்துக்கிட்டாங்கல்ல. அந்த அரகன்ஸ் தான் அவங்களை தோக்கடிச்சது அந்த எலெக்ஷன்ல. கரப்ஷன் தோக்கடிக்கல. இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஆனா அதுதான் உண்மை. அப்ப இவங்க சொல்ற 2 கிரவுண்டுமே வந்து மக்கள் மத்தியில வந்து எந்த விதமான பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. மக்கள் மத்தியில எந்த இம்பாக்ட் ஏற்படுத்தும்? எனக்கு இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு எல்லாரும் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அது தவிர வாங்கின காசுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. எல்லாம் சேர்ந்துதான் கடைசியில எலெக்ஷன் அவுட்கம் வரும். ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை இங்க இருக்கு. நீங்க வெஸ்ட் பெங்காலை பத்தி கேட்டீங்க. வெஸ்ட் பெங்கால்ல முதல்ல 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து மம்தா பானர்ஜி முதல்ல ஜெயிச்சு வந்தது வந்து அது ஆன்டி சிபிஎம் ஓட்டு, ப்ரோ மம்தா ஓட்டு கிடையாது. ஏன்னா 34 வருஷமா ஆண்டாங்க. ஒரு மாறுதல் தேவை, பரிவர்த்தன் சாகியன்னு சொன்னாங்க. இவங்க ஜனங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. சரி, ஒரு மாறுதலுக்கு இவங்களுக்கு போடுவோம். பரம்பரையா சிபிஎம்க்கு ஓட்டு போட்ட குடும்பங்கள் கூட அந்த தரம் வந்து மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனா 2வது டேர்ம் மம்தா வந்தது சிபிஎம் ஃபேமிலி ஓட்டு போட்டாங்களா மம்தாக்கு? சிபிஎம் ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டாங்களா? ஆமா, சிபிஎம் ஃபேமிலி மம்தா ஓட்டு போட்டாங்க அந்த முதல் எலெக்ஷன்ல. அப்படிதான் மம்தா ஜெயிச்சு வந்தாங்க. 2வது எலெக்ஷன்ல மம்தா ஜெயிச்சதுக்கு மம்தா தான் காரணம். வெல்ஃபேர் மெஷர்ஸ் எடுத்து நல்லா சின்சியரா பண்ணாங்க. இந்த பெண்களுக்கு சைக்கிள் கொடுக்கல இருந்து ஆரம்பிச்சு, குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்து குழந்தைங்களுக்கு சலுகையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சின்சியரா பண்ணாங்க. அந்த சின்சியாரிட்டிக்கு மரியாதை இருந்துச்சு. 3வது தடவை அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கல்ல, அதுக்கு முழு பெருமையும் பிஜேபிக்கு தான் சேரும், மம்தாவுக்கு இல்ல. போய் பிஜேபி போய் இதுல போய் உலுபேரியால போய் நம்ம பிரதமர் வந்து மம்தா பானர்ஜி வந்து கூப்பிடுறாரு, தீதி ஒய் தீதி அப்படின்னாரு. ரொம்ப நம்ம அதை பேட்டி எடுத்தோம், நினைவு இருக்கா? அன்னைக்கே நான் சொன்னேன், இது மூலம் பல லட்சக்கணக்கான ஓட்டு அவங்களுக்கு. ஏன்னாங்க இதுல பெங்காலிஸ் வந்து தங்களுடைய பெண்களை வந்து யாரும் கேவலமா பேசுறத சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப அந்நேரம் பெங்காலி ஒவ்வொருத்தருடைய மனசுல யாரும் வெளியூர்ல இருந்து வந்து நீ யாரு எங்க பொண்ணை பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிற கேள்வியும் கோபமும் வந்துருச்சு. அதனாலதான் மம்தாவுக்கு 2/3 மெஜாரிட்டியை கொடுத்த பெருமை பிஜேபிக்கு தான் உண்டு போன எலெக்ஷன்ல. இந்த தரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் வந்து பெரிய ரோல் பிளே பண்ண போகுது, அது சந்தேகமே கிடையாது. பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஓட்டுரிமை நீக்கப்பட்டிருக்கிறது. அது நியாயமானதா நியாயம் இல்லாதாங்கிறத பத்தி மம்தா பானர்ஜி தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனுடைய இம்பாக்ட் என்னவாகும்? அதாவது மறுபடியும் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க முழுக்க மம்தா பக்கம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஹெராஸ் பண்றானுங்க, அதுவும் அயோக்கியத்தனமா ஹெராஸ் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரியுது இல்ல இந்த எப்படி டிலிஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது அப்படின்னு ஜனங்கள் நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்ல, இது சிபிஎஸ் சர்டிஃபிகேட் எடுத்துக்குவேன், ஸ்டேட் போர்டு சர்டிஃபிகேட் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் இருக்கு? இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்காம இருப்பாங்களா? மக்கள் பார்க்காம இருப்பாங்களா? இப்ப இவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க, இது அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருக்கு, பிள்ளைங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்துச்சா? சகோதரனுக்கு ஓட்டு இருக்கு, சகோதரிக்கு ஓட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு குளறுபடி நடந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்படிலாம் நடந்துட்டு இருக்காங்க. அதனால இது எல்லாம் சேர்ந்து மம்தா பானர்ஜிக்கு சிம்பத்தி வேவ் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்படி ஒரு கான்செப்ட் வருங்கிற மாதிரி பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபி ஆட்சிக்கு வந்தா மீனே நம்ம சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி அந்த கல்கத்தா சென்டிமெண்டோட எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களே மம்தா. அவங்க நல்லா மீன் சாப்பிட. அது மட்டும் இல்ல, பெங்காலிஸ்க்கு ரொம்ப வாழ்க்கையில வந்து இது இமோஷனலா அவங்க பாக்குறது 2 விஷயம், தங்களுடைய மொழி, தங்களுடைய மீன், 2ஐயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மீனே கிடைக்காதாங்க, அடுத்த பெங்காலியே இருக்காதுட்டாங்க, பெங்காலி லாங்குவேஜே காலி பண்ணிட்டாங்கன்னு 2ஐயும் பிடிச்சிட்டாங்க மம்தா பானர்ஜி.
இப்ப இங்கேயும் பாருங்க இவங்க அதாவது கேரளால பீஃப், பெங்கால்ல ஃபிஷ்ஷா? கேரளால பீஃப், பெங்காலுக்கு ஃபிஷ். பெங்கால ஃபிஷ். அப்புறம் இங்க வந்து பாருங்க வானதி அம்மாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு வடநாட்டுல இருந்து, ஒரு யாரும் முதலமைச்சரோ பெரிய தலைவர். இங்க வந்து இந்தியில பேசுறாரு. சொந்த காசுலயே சூனிய வைக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. இதான் இல்ல, அங்க வட இந்தியர்கள் அதிகம் இல்ல கோவையில, அதனால அவங்க மட்டும் ஓட்டு போட்டா போதும்னு நினைக்கிறாங்க போல. போதும். நான் என்ன கரெக்டா அந்த ஏரியா நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருந்தாலும் பிஜேபி நம்புது. அப்ப ஆனா திமுக கூட்டணியில அந்த தொகுதி பங்கீடுக்கு முன்பு பின்புங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் மாறி இருக்கிறதா பாக்குறீங்களா? அப்ப இந்த தேமுதிக 10 கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகள்ல நடந்த ஒரு சின்ன தடுமாற்றம், அப்புறம் பிஜேபி வளர்த்த ஒரு முத்தரையர் கட்சிக்கு உடனடியாக சீட்டு, இதெல்லாம் ஒரு மைனஸ் ஆகுங்கிற மாதிரியான விமர்சனங்களை பேசுறாங்க. அது நீங்க எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்க? ஓரளவு மைனஸ் ஆகும். ஆனா முதல்வர் சொன்னதை யாரும் மறுக்கல, தோழமை கட்சிகள் மறுக்கல. நான் எல்லா கட்சிகளோடையும் கலந்து ஆலோசித்து விட்டுத்தான் இத்தகைய சீட்டு வந்து நான் கொடுத்தேன். அப்போ இவங்களுக்கு 5 சீட் கொடுக்கணும்னு சொல்லும் போதே முதல்வர் சொல்லியிருக்காரு, வழி இல்லைங்க, அவங்களுக்கு நம்ம இவ்வளவு சீட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்பர் சொல்லியிருக்காரு, இவ்வளவு சீட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நாங்களும் குறைச்சிக்கப்பா சிபி அதை சொன்னாங்க. முதல்வர் வந்து நாங்க 5க்கு ஒத்துக்கிட்டோம், ஏன்னா எங்களுக்கு மட்டும் குறைக்கல, அவங்க தங்களுக்கும் குறைச்சிக்கிறாங்க. அது நிஜம் தானே. ஒரு தடவை கண்டெஸ்ட் பண்ணதை விட திமுக உறுப்பினர்கள் கண்டெஸ்ட் பண்ணி 7 சீட்டு என்னவோ கம்மி தான் பண்ணியிருக்காங்க. கம்மிதான். அப்ப இவங்க 10 சீட்டுக்கு மேல கேட்டது வந்து இவங்க பிரேமலதா அம்மையார்ட்ட சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அவ்வளவுக்கு கொடுக்க முடியாது. அவங்களும் ஒரு இது கொடுத்தாங்கல்ல, கூட்டணி ஒற்றுமைக்காக நாங்க வந்து எங்களுடைய டிமாண்டை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இதுல சில ராஜதந்திர முடிவுகள் இருக்கு. அவங்க பிரேமலதா பார்ட்டி வந்து தன் கூட வச்சுக்கிறதுல அந்த 1000 ஓட்டு 1500 ஓட்டு அவங்க வாங்கியிருக்கலாம். ஆனா அது டிசைடிங் ஃபேக்டரா நார்த் தமிழ்நாட்டுல சில கான்ஸ்டிடுவன்சில இருக்கு. வெற்றியோ தோல்வியோ 2000 ஓட்டு வித்தியாசத்துல தான் நிர்ணயிக்கப்படும்னா, அந்நேரம் இந்த 1000 1500 ஓட்டு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதனால இதெல்லாம் மனசு விஷயம் செஞ்சிருக்காங்க. இந்த முத்திரையருக்கு இந்த மாதிரி சில மன கஷ்டங்கள் இருக்குது சார். எல்லா இதுல 234 கான்ஸ்டிடுவன்சில இவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. சில கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா எலெக்ஷன்லயும் இருக்கத்தான் செஞ்சிருக்கு, இப்ப இருக்கத்தான் செய்யும். ஆனா திமுக தொண்டர்கள்ட்ட ஒரு குணம் உண்டு, 1000 கசப்பு இருந்தாலும் எலெக்ஷன்ல வந்து இன்னொருத்தனுக்கு வேலை பார்க்க மாட்டான். எலெக்ஷன் வரைக்கும் உயிர் கொடுத்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேண்டிடேட் போய் கை கொடுக்க மாட்டாங்க. அதாவது எந்த கேண்டிடேட்டுக்காக வேலை பார்த்தாங்க அவங்கள போய் கை கொடுக்க மாட்டா, போய ஒடியெல்லாம் போய் நிப்பாட்டி வச்சாரு தலைவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எலெக்ஷன் சமயத்துல அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவருக்கு தான் உழைப்பாங்க. ஜென்ரலா சில இது டிஃபரன்சஸ் இருக்கும். தொண்டர்களை பத்தி சொல்றேன். இந்த தலைவர் லெவல்ல இருக்கவங்கள சில பேர் வந்து பால் மாறுவாங்க, ஆனா தொண்டர்கள் அது மாதிரி. அதே மாதிரிதான் ஏடிஎம்கேல இந்த மாதிரி விமர்சனம் நிறைய வருது. வாசனுக்கு தொகுதியா கொடுத்துட்டாங்க, பிஜேபிக்கு கொங்கு மண்டலத்துல குறைச்சிக்கிட்டு எடப்பாடி ராஜதந்திரத்தை நிலைநிறுத்திட்டாரு, தென் மாவட்டத்துல அதிமுக ஹப்பை எல்லாத்தையும் பாஜக அள்ளி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் அதிமுக கூட்டணியும் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. தனபாலுக்கு சீட்டு கொடுக்கலங்கிறது ஒரு விமர்சனம் ஆயிருக்கு. அப்படியே ஏடிஎம்கே தொகுதி எடுத்து பிஜேபிக்கு எல்முருகனுக்கு கொடுத்துட்டாங்கிற அந்த விமர்சனம், இந்த மாதிரி விமர்சனம் அங்கேயும் இருக்கு. இருந்தாலும் டிஎம்கேலயும் அந்த விமர்சனம் இருக்குங்கிறது கேட்டேன். என்டிஏ இருக்கிற அளவுக்கு திமுக கூட்டணி விமர்சனங்கள் இல்ல. ஏன் திமுக விமர்சனம் பெருசா பேசப்படுதுன்னா, இவங்க வந்து டிரான்ஸ்பரண்ட் கூட்டணி, உங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் அதை பத்தி வெளியில பேசுறாங்க. ஆமா, ஆனா என்ன பேசுறாங்க, அவன் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நாங்க பேசிட்டு இருக்கோம், கருத்து வேறுபாடு இருக்கு, நாங்க பேசிட்டு இருக்கோம். உடனடியே வந்து எடப்பாடி சொல்லிடுறாரு, அவங்களுக்குள்ள சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேணா ஆரம்பிச்சாரு. இவங்களுக்குள்ள உள்ள சண்டையை பத்தி, அந்த பஞ்சாயத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒண்ணு. இப்ப இன்னொன்னு பேசுறாங்க, எடப்பாடிக்கு எதிராக விஜய் கட்சி வந்து நிக்கல, வேட்புமனு தாக்கல் ரத்து செய்யப்பட்டது. விஜய்க்கு எதிராக அதிமுக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிப்பாட்டல, ஏதோ பாமகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. இது பாத்தீங்களா, இது ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. இதை நீங்க எதேச்சையானதுன்னு பாக்குறீங்களா? எடப்பாடிக்கு எதிராக விஜய் இல்ல, அதாவது கேண்டிடேட் வந்து 10 பேர் ப்ரொபோஸ் பண்ணணும், 8 பேர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க தாவேகா கேண்டிடேட்டுக்கு எடப்பாடியில. டம்மி கேண்டிடேட்டுக்கும் அதே மாதிரி 8 பேர் மட்டும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இது சமயத்துல ஸ்க்ரூட்டினி சமயத்துல அவங்க வந்திருந்தாங்கன்னா, ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து என்ன இன்னும் 2 பேர் வேண்டாம், 2 பேர் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தா அவங்க கேண்டிடேட்ஸ் நின்றுப்பாங்க. அங்க ஸ்க்ரூட்டினி சமயத்துல காணாம போயிட்டாரு. அதுதான் சந்தேகத்துக்குரியதா இருக்கு, ஏன் காணாம போயிட்டாரு யாரோ. கண்டிப்பா தேர்தல் நேரத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா நீங்க சொன்ன விஷயத்த பலர் சொல்றாங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் பிரேமலதாவுக்கு 10 சீட்டு கொடுத்ததுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன அதே ரீசன் தான். அவங்களை இட்டு 350 இருந்து 3500 4000 ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் கிட்டத்தட்ட
30லிருந்து 53 தொகுதியில் வரையும் வருங்க, 10 தொகுதியை கொடுத்துட்டு ஒரு 53 தொகுதியில் கூட பிரேமலதா பெறமா. ஏன்னா அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அப்படி இருக்கு. சில கட்சிகளுக்கு சில தொகுதிகள்ல அடர்த்தியா இருக்கும், பாமக மாதிரி பல பகுதியில் இருக்காது. பிரேமலதாவுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. சில தொகுதிகளில் திமுகவுக்கு கரெக்டா ஜெயிக்கிற மாதிரியான கான்செப்ட்ல அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது கண்டிப்பா தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும் கரெக்டா பிரேமலதாவால் எந்த தொகுதிகள்லாம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். பிரேமலதா எந்தெந்த தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் அதற்கு பிறகுதான் தெரியும். பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த தேர்தல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. பயங்கர நடிகர் விஜயனுடைய தாக்கம் அது இதுன்னு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம். விஜய 2 தொகுதியில வெற்றி பெற்றுவார்னு நீங்க நம்புறீங்களா? பலர் பெரம்பூர் மட்டும் அவருக்கு ஒரு எட்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, திருச்சி கிழக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க 2 தொகுதியை பற்றி எதுவும் உங்களுக்கு ஸ்மெல் கிடைச்சிச்சா? இல்ல எனக்கு தெரியாது. பெரம்பூர் பத்தி நான் அங்க உள்ள நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேள்விப்பட்ட போது அவர் பெரம்பூர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா திருச்சியை பத்தி எனக்கு எந்த விதமான தகவலும் இல்லை. ஆனா அந்த பார்ட்டி வந்து என்னங்க, ஹோம் செக்ரட்டரி இருந்த ஒருத்தர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு, லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி ஆயிட்டாரு. ஹோம் செக்ரட்டரி எழுத வேண்டிய கடிதத்தை அவர் பேருக்கு எழுதுறாங்க. இதுதான் இந்த பார்ட்டியுடைய இன்டர்னல் எஃபிஷியன்சி. என்ன இன்டர்னல் எஃபிஷியன்சி இருக்கு? இன்னைக்கு இதுல வந்து திருநெல்வேலிக்கு போறாரு, மாவட்ட செயலர் வேடுன்னு சொல்றாங்க, மாவட்ட செயலாளர் அந்த கட்சி தொண்டர்கள் வரைக்கும் சொல்றாங்க, எங்களுக்கு வர்றதே தெரியாதுங்க, அதிகாரப்பூர்வமான இன்ஃபர்மேஷனே இல்லைங்க. 2 இவங்களுக்கு மட்டும் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதுல ஒருத்தர் முந்தா நாள் கட்சிக்கு வந்தாருங்க, இன்னொருத்தர் போன மாசம் வந்தாருங்க. 2 பேரும் வசதியானவங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிக்கெட்டு. இப்படி எல்லாம் பேச்சுக்கள் இருக்கு. இதுக்கு இவங்க என்ன கடைசியில நேற்று நைட்டு 11:50 புசி ஆனந்த் வந்து போட்டிருக்காரு, ஆமாம் திருநெல்வேலி நாங்க வர்றோம். அதிகாரப்பூர்வமான தகவல் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் ஒரு கட்சியில வந்து. இவங்களுக்கு அந்த இது இவரு இதை 3 தரம் திருத்தினாங்க. இவருடைய விஜயுடைய இதுல டீட்டெயில்ஸ் வந்து சொத்து விவரத்தை வந்து. இப்ப இது விஜயுடைய தப்பு இல்லை, ஆனா கூட இருக்கவங்க தான் இதை பண்ணு. எல்லாத்தையுமே அவர் பார்க்க முடியாது, கூட இருக்கவங்க தான் சரி பண்ணி பார்க்கணும். ஒரு இமேஜ் போகுது இதுல. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திக்கிட்டே இருக்கேன். 117 கோடினா அப்புறம் 220 கோடிங்கிற எத்தனை கோடி தான் இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் இப்ப கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு வந்து இடம் வைக்க கூடாது. அதனால இந்த கட்சிக்கு வந்து அப்படிப்பட்ட கட்டுமானம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அதுதான் உண்மை. அதனால மற்றவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணிடுவார், இதெல்லாம் இவங்களால் இட்டுக்கட்டி விடப்படுகின்ற கதைகள். அப்படிலாம் ஸ்வீப் பண்றதுக்கான எந்த விதமான ஆற்றலும் விஜய்க்கு கிடையாது. இதான் உண்மை. கண்டிப்பா பார்ப்போம். எப்பவும் நிறைய தரவுகள் ஆதாரங்கள், எது உங்களுக்கு உண்மைன்னு படுதோ எது உண்மையோ அதை மட்டும் பேசக்கூடியவர் நீங்க. அந்த வகையில இந்த நேர்காணல்லையும் கல்கத்தாவில் ஆரம்பிச்சு நம்ம பெரம்பூர் வரையும் பல்வேறு செய்திகளை நீங்க விரிவாகவே மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தேசிய அரசியல், மம்தா போன்ற விஜயிலிருந்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.